அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன் பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறேன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்னென்ன சேர்க்குறோம், என்ன அளவில் சேர்க்குறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அமைக்கி அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி நான் இந்த சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு சிக்கன் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்து சீரக சம்பா அரிசி அதுவும் ஒரு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அடுத்து தக்காளி 200 கிராம், பெரிய வெங்காயம் 200 கிராம், இஞ்சி பூண்டு 75 கிராம், பச்சை மிளகாய் 5, புதினா 1 கைப்பிடி, கொத்தமல்லி 1 கைப்பிடி, பட்டை 4 துண்டு, ஏலக்காய் 4, கிராம்பு ஒரு 5 எடுத்திருக்கேன். அடுத்து எண்ணெய் ஒரு 100 மில்லி, தயிர் ஒரு 100 மில்லி, மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். இப்போ அடிக்கனமான பாத்திரத்தை அடுப்பில் ஏற்றிக்குவோம். அடுத்து 100 ml ஆயில் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ பட்டை கிராம் சேர்த்துக்குவோம். அடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வதக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்குவோம். லேசாக வதக்கி விட்டுருவோம். அடுத்து புதினா 1 கைப்பிடி சேர்த்துக்குவோம். லேசாக வதக்கி விட்டுருவோம். அடுத்து கொத்தமல்லி 1 கைப்பிடி சேர்த்துக்குவோம். அதை நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுத்து தனி மிளகாய் பொடி ஒரு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருவோம். அடுத்து நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்குவோம். தயிர் 1 கப் சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கி விட்டுருவோம்.
இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது, மசாலாலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது. லேசாக ஒரு கிளறி விட்டு சிக்கன் அதில் சேர்த்துடலாம். சிக்கன் அதில் சேர்த்துருவோம். அதை நல்லா பரட்டி விடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மசாலா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிற வரைக்கும், கறியில் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா இது கிளறி விட்டுக்குவோம். இப்போ மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வந்து கிளறி விட்டாச்சு. இப்போ பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ நான் வந்து 1/2 கிலோ ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 800 ml தண்ணி எடுத்திருக்கேன். நான் இப்போ 800 ml தண்ணி ஊற்றிருக்கேன். அப்போ லேசாக கிளறி விட்டு ஒரு கொதி வர வரைக்கும் ஒரு தட்டை போட்டு மூடி வைப்போம். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஊற வச்சுருக்க அரிசியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த அரிசி வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு வெங்காயத்தை வதக்கிறதுக்கு முன்னாடி ஊற வச்சது. ஒரு 1/4 மணி நேரமாக 20 நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கு. லேசாக கிளறி விட்டுருவோம். அடுத்து ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, புளி, காரம்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். உப்பு களிக்காக தான் கரெக்டாக இருக்குது. இனி அரிசியும் தண்ணி லெவலுக்கு வர வரைக்கும் லேசாக கிண்டி மட்டும் விட்டுக்கிட்டு இருப்போம். அரிசியும் தண்ணி லெவலுக்கு வந்தோடனே அரிசி தம் போட்டுடலாம். இப்போ அரிசியும் தண்ணியும் நல்ல லெவலுக்கு வந்துருச்சு. இனி வந்து குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு 2 விசில் தம் வச்சிடலாம். இப்போ 2 தடவை விசில் வந்துருச்சு. இப்போ அடுப்பு அமர்த்திக்குவோம். அடுப்பு அமர்த்திட்டு குக்கரில் தம் போகிற வரைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து அப்படியே விட்டுருவோம். 10 நிமிஷம் கழித்து எடுத்து எப்படி இருக்குன்னு எடுத்து பார்ப்போம். நண்பர்களே, இப்போது நம்ம அடுப்பு அமர்த்தி 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ விசிலில் தம் போயிடுச்சான்னு பார்ப்போம். தம் போயிடுச்சு. இப்போ குக்கரை எடுத்து பிரியாணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக தம்மாக இருக்குது. இப்போ இந்த பிரியாணியை ஒரு தட்டில் எடுத்து டிஸ்ப்ளே பண்ணலாம்.
நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செஞ்ச இந்த சிக்கன் பிரியாணி குக்கர் மெத்தடில் ரொம்ப அருமையாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்திருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது இப்போ தான் முதல் முறையாக நம்ம வீடியோ நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை அமைக்கி அதில் இருக்க ஆல்ன்ற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு தாங்க. மீண்டும் உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.